ஓம் சாந்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 7 நாள் வகுப்புகள்னு சொல்லி உண்டு. அந்த 7 நாள் வகுப்புகளில் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்குறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7 நாள் வகுப்பில் இதுவும் ஒரு பட விளக்கம். இது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இது 7 நாள் வகுப்புகளில் இதை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த 7 days கோர்ஸ் புக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு புக்கு உண்டு. அந்த புக்கில் இந்த பட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலி மேல்படி ஞானங்கள். பொதுவாகவே பிரம்மகுமாரிகள் கொடுக்குற அந்த 7 நாள் கோர்ஸ் அந்த இதுவே நிறைய பேருக்கு புரியாது. அந்த சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய அந்த 2 யுகங்களுக்கும் வரக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும்தான் அந்த 7 நாள் வகுப்பு முடிப்பாங்க. அப்புறம் முரளி வாணி படித்து அதன் மூலமாக தான் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஆச்சரியம் நிகழும். அப்படி அந்த ஆச்சரியத்தில் வந்தவங்க தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரம்மகுமாரிகள். ஓகே, இது ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 7 days கோர்ஸ் முடிஞ்சு முரளி வாணி படித்து கொண்டு போகும்போது இந்த விளக்கங்களும் அவங்க கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது அந்த புக்கில் இருந்து நம்ம நாலேஜ் வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம அந்த ரெகுலராக கண்டினியூ பண்ணுற போது நம்ம டோட்டலாக நம்மளுடைய நடத்தைகள் அப்படி மாறும்போது புரிஞ்சுக்கலாம். அப்படி யதார்த்தமாக வரும்போது தான் இந்த ஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லிட்டு இந்த 2 டாப்பிக்கை நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் மேல்படி ஞானங்கள்லாம் போகிறவங்களுக்கு தான் இந்த ரகசியங்கள்லாம் புரியும். மற்றபடி அந்த நாலேஜ் வல்லுசாக இல்லாத ஆத்மாக்களுக்கு சுத்தமாக புரியாது, அது பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா அந்த ஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லி வரும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மகுமாரிகள் ரீதியாக எதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயம் முழு டீட்டெயில்ஸ் அதில் இருக்காது. ஓகேவா? அதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இது வீடியோ நம்பர் 15 நினைக்கிறேன், பார்ட் 15. இதை நம்ம ஒரு ராஜயோகா சீரியஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அதில் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, ஹிம்சை நிறைந்த யுத்தத்திற்காக கீதை போதிக்கப்படவில்லை. மகாபாரத் வார் டிஸ்கிரைப்டு இன் கீதா. ஓகேவா? அது மற்றவர்களை அழிச்சு போட்டுட்டு வாழக்கூடிய ஒரு யுத்த போர்க்களமாக மகாபாரதத்தை கீதையில் நமக்கு பார்த்துருப்போம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மகாபாரதம் அது ஒரு வேர்ல்டு வைடாகவும் தமிழ் மற்றும் ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெங்காலி ஆளுங்க, பங்களாதேஷ் இருக்கிறாங்க, வங்காளதேசம், அந்த நாட்டில் நிறைய பிராமின்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய தாய்மொழி மதர் டங்கு என்ன அப்படின்னா வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிலிஜன் வேதம் என்ன அப்படின்னா இந்து மதத்தினுடைய மகாபாரதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பூநூல்லாம் போட்டுருப்பாங்க. ஐயர் ஆளுங்க மாரி தான் இருக்கிறாங்க, பிராமின்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாரத இந்தியாவிலுமே அந்த குழப்பங்கள் நிறைய வந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு தான் நம்ம இன்னைக்கு விடை காண போகிறோம். ஓகேவா? ஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முழுக்க அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அவங்க ஒரு அஹிம்சையை தான் போதிப்பாங்க. இது பிரம்மகுமாரிகள் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியும். அஞ்ஞான ஆத்மாக்கள் பார்த்தா பிரம்மகுமாரிகள்னா ஏதோ ஒரு லேடியை சொல்கிறாங்களோ பிரம்மா குமாரிகள்னு சொல்லிட்டு, அது ஒரு லேடி கிடையாது. அதுக்கு பேக்ரவுண்டில் பின்னாடியே நிறைய ரகசியங்கள் உண்டு. ஏன்னா பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா புரிந்துக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் பிரம்மகுமாரிகள் ரீதியாக. சரி, அப்போ நம்ம வேதங்கள் நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த மகாபாரதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போர் யுத்தம் மாதிரி தான் அது நடக்கும். மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு பாரத ராஜ்யத்துக்கு தான் என்ன நடக்கும், சண்டை நடக்கும். அது சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை நடக்கும். திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா சூதில் பாண்டுவினுடைய குமாரர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய மனைவியையும் தன்னையே அவங்க இழந்துருவாங்க. அப்படி அந்த இழக்கும் சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இழந்துட்டு ஒரு நிதாயுத பாணியாக ஒன்றுமே தன்னுடைய
கைவசம் இல்லாமல் அவங்க இருப்பாங்க. ஓகேவா? அது சூதாட்டத்தில் ஏமாற்றியும் ராஜ்யம் அவங்களுக்கு போயிருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் பிற்காலத்தில் அந்த ராஜ்யத்தை அடைகிறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் அந்த கர்மக்ஷேத்திரத்தில் வச்சு வெளுத்து வாங்குவார் எல்லாரும். அதான் அதனுடைய ஹைலைட். அதை பார்த்து வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, மகாபாரதம் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு ஹிம்சைக்கான யுத்தம். ஏன்னா அவருமே இருக்கு மகாபாரதத்தில், அவர் அப்படிதான். மகாபாரதத்தில் அவர் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, சொல்றவன் செய்பவன் செய்விப்பவன் நான், நீ ஏன் பார்க்குற, அத்தனை பேரும் வரிசையை போட்டுத்தல்லுன்னு சொல்லுவார். அப்படி பார்த்தா அங்கே பின்ன குவியல்கள் கிடக்கும், ரத்த ஆறு ஓடும். மகாபாரத போர் கர்மக்ஷேத்திரத்தில் துடிக்க துடிக்க 18 நாள் அத்தியாயங்கள்ல 18 நாள் வார் மாதிரி நடக்கும். அவங்க இவங்க அவங்கன்னு சொல்லி ஒரு முறை அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு முறை இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி நிறைய ஒரு குதர்க்கமான வேதமாக தான் அந்த மகாபாரதம் மற்றும் கீதை பிராமணர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட பிராமணர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்பவும் இருக்கு பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்க, பெருசா சண்டைலாம் போட மாட்டாங்க. ஆனா பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஜஸ்ட் பெட்டிஷன் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த வேதமானது என்ன அப்படின்னா, உன்னுடைய ராஜ்யத்தை அவன் பிடிக்கிட்டானா உன்னுடைய ராஜ்யத்தை நீ மறுபடியும் ஓவர் கம் பண்றதுக்கு, மறுபடி உன்னுடைய கைவசம் எடுத்துட்டு வர்றதுக்கு நீ அவங்களை கொல்லுன்னு தான் அந்த வேதம் சொல்லுது. அப்ப அந்த வேதம் படித்தவர்கள் என்ன புரிந்து கொள்வாங்க, ஒருவேளை நம்ம கடவுள் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லிட்டாரு எல்லாரையும் கொன்னுருன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஏன் மனிதாபிமானத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்பதான் சொர்க்கம் கிடைக்குமா. ஏன்னா அவர் அந்த துரியோதனன் மூலமாக கௌரவர்களுடைய அந்த 100 பேரை அவரு அர்ஜுனனுடைய விஷயங்கள் மூலமாக சாகடிச்சுதான் அவருக்கு, யாருக்கு, அர்ஜுனனுக்கும் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருக்கும் என்ன கிடைக்குது, ராஜ்யம் கிடைக்குது. அப்போ அதுலயுமே அந்த சண்டைகளுக்கு அது ஸ்ரீகிருஷ்ணர் காரணமாக சொல்லப்பட்டு புரிந்து கொண்டதுனால இப்பவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதம் படிக்காதவங்க கூட நல்லா இருப்பான், ஆனா அந்த வேதங்களை படிச்சுக்கிட்டு அதை உபதேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப மண்டகோளாறு மண்டச்சிக்கு பிடிச்சவங்க, தலக்கணம் பிடிச்சவங்க. அப்படி நான் நிறைய பேர் என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். கீதை படித்தவர்கள் ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியரா இருக்கு. அதுக்காக அந்த குரான் பைபிள் அவங்கெல்லாம் சொல்ல வரல. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளா நம்ம கீதை மகாபாரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற ஒரு சிம்பிள் வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஓகேவா? இதுல ஒரு டாபிக்ல பிரம்மகுமாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ளும் போது, ஓ இது இல்லையோ நமக்கு தெளிவு அடையும். ஏன்னா வேதங்களும் நம்ம, ஏன்னா சொல்றாங்களே, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். அவன் சும்மா இருப்பான், வேதமானது அவனை தூண்டி விட்டு கொன்னுடும். அது வேதமே படிக்காத சவுத் இந்தியன்ஸ் இஸ் தி பெட்டர். தென் இந்தியர்கள், அந்த தமிழ்நாடு கேரளா விடுங்க, தமிழ்நாடுலாம் பாருங்க, முழுக்க முழுக்க ஸ்ரீமத் கீதையே அவங்க வீடுகளிலே கிடையாது, இருந்தாலும் படிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சாமி மட்டும் கும்பிடுவாங்க, சாமி நல்லாக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அந்த கீதை விஷயங்களை தன் வாழ்க்கையில நடைமுறையில் எடுத்துட்டு வராதனால அவங்க உண்மையிலே நல்லவங்களா இருக்கிறாங்க. தென் தமிழர்கள் மற்றும் தென் பக்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனங்களும் அப்படி இருக்கு. ஆனா நார்த் இந்தியாவில் அந்த ஸ்தூல பிராமின்லாவே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாருங்க நிறைய விஷயங்கள்ல வீக்கா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே புரியலை. கேட்டா கிருஷ்ணரே கொல்லுன்னு சொல்லியிருக்காரு, ஒன்ன அவன் ராஜ்யத்தை பிடிங்கிட்டானா உன்னுடைய பெரியப்பா பையன், அப்போ நீ என்ன பண்ற, நீ உன் ராஜ்யத்தை தக்க வைக்கிறதுக்காக நீங்க அவனுடைய எல்லாரையும் நீ கொல்லு, செய்யறது நான் நினைச்சுக்கிட்டு கொல்லு, அப்படி செஞ்சா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஹெவன் உனக்கு கிடைக்கும், உனக்கு அழிவற்ற வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் சொர்க்கத்துல அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணரா சொன்னா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய புத்தியில என்ன ஓடும். ஒருவேளை அதான் உண்மைதானோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, வேதங்கள் படித்தவர்களை சொல்றேன். சரி, அப்போ உண்மை அது நமக்கு தெரியும், இது சரி இது தப்புன்னு நமக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? இது சரி இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற பிரம்மகுமாரிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிரம்மகுமாரிகள், ஏன்னா அவங்களுக்கு புரியும், ஏன்னா எது சத்தியம் எது பொய்ன்னு சொல்லிட்டு. அப்போ கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொய்ன்னு கிடையாது, சொல்லப்பட்ட விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ கீதையில அவர் கொல்லுன்னு சொல்லி எல்லாரும் கொன்னதா இருக்குதே, அப்போ கீதையில சொல்லப்பட்டது தப்பா? கீதையில் சொல்லப்பட்டது 100க்கு 100 உண்மைதான்.
அது பொய் கிடையாது. கீதையில் சொல்லப்பட்டது எல்லாமே சூட்சமமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அதை ஸ்தூலமா புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுப்போம்? கிருஷ்ணர் கொல்ல சொன்னாரு நம்ம புரிஞ்சுப்போம். சத்தியமாக கிருஷ்ணர் கொல்ல சொன்னது உண்மைதான். ஆனா கொல்ல சொன்னது எதை கொல்ல சொன்னாருன்னா, காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய 5 மோசமான குணங்களை தான் கீதையில வெல்ல சொல்லியிருப்பார். அதுதான் இந்த வீடியோவில் பிரம்மகுமாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? 5 விகாரங்களை நீங்க வெல்லணும் அப்படின்னு. கீதையில உண்மையிலே கிருஷ்ணர் அதை தான் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 5 குணங்களையும் கீதையில அவரு வெல்ல சொன்னதுக்கு அப்ப அப்படி சொல்லலையே அர்த்தம். அங்க ரத்த ஆறுலாம் ஓடி இருக்குன்னு நமக்கு தோணும். ஏன்னா மகாபாரதத்தை என்ன நடந்திருக்கு? ரத்த ஆறு ஓடி இருக்கு. அவங்க குவியலா பிண குவியல்கள் கிடக்கும். கடைசியில அர்ஜுனன் கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் கண்ணா, இப்படி பண்ணிட்டியே, என்னுடைய பெரியப்பா குடும்பத்தையே நானே அழிச்சிட்டேனே. அப்போ அது பார்க்கும்போது அது உண்மை மாதிரி தான் தோணும். ஆனா அது உண்மைதான். ஆனா அது இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒண்ணு இருக்கு. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், அந்த ஆன்மீக ஆசிரமத்தின் மூலமாக நீங்க அந்த இலவச 7 days ராஜ யோகா மெடிடேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். அங்க அவங்க சொல்லி தர்றதுதான் உண்மையான கீதை. அதை சொல்லி கொடுப்பவர் தான் உண்மையான பரமாத்மா. அப்ப வேதத்துல இருக்கிறதெல்லாம் ஃபேக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபேக் பொய் கிடையாது. சொல்லப்பட்டதை அவங்க ஸ்தூலமாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய ஓட்டை உடசல்கள் வேதங்கள்ல இருக்கும். அதான் இன்னும் நிறைய வீடியோக்கள்ல நம்ம பைசல் பண்ணும்போது நமக்கு புரியும். இந்த வீடியோவில் அந்த ஹிம்சை அகிம்சைக்கான இது. அப்போ அகிம்சை யுத்தம் தான் கீதையில சொல்லப்பட்டது. அகிம்சை தான். ஐயாவளின்னு ஒரு வழி இருக்கு, சுவாமி தோப்பு முத்துக்குட்டின்னு சொல்லிட்டு, அம்பும் கணையும் இல்லாம வம்பு அறுப்பாராம் அவரு. வம்பு அறுக்கிறதுக்கு தான் நான் என் வாயை வச்சு அறுத்து எரிஞ்சிருவேனா என் வம்ப. என்னை நோக்கி ஒருத்தன் வாரானா அவன் வாயை தரக்கூடாத அளவுக்கு நான் பேசிடுவேனே. இப்படி இருக்கும்போது அம்பும் கணையும் இல்லாம வம்பு எப்படி அறுக்க முடியும்? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி தான் உதவ மாட்டானே அப்படி நமக்கு தோணும். ஆக்சுவலி அது உண்மைதான். இருந்தாலும் கூட அப்போ இதெல்லாம் வெற்றி கண்ட நம்ம இண்டிபெண்டனுடைய குருமார்கள்லாம் இல்லையா, காந்தியடிகள்லாம் இல்லையா, அகிம்சையை தான் அவர் போதிச்சிருப்பார். யாரு? நம்ம மகாத்மா காந்தி. அப்போ அவன் வெள்ளக்காரம்லாம் அந்த புரட்டு அந்த உருட்டி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஈடுபட்ட பிறகும் நீ அடிக்கிறியா அடி, நீ சுடுறியா சுடு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு ஏன் உரிமை நீ கொடுன்னு சொல்லி அவர் மகாத்மா காந்தி அந்த காலத்துல போரிட்டு இருப்பார். 1900 அந்த ஒரு 10-15 வருடங்களாக நடந்தது அந்த யுத்தம். 1947 நமக்கு என்ன கிடைச்சது? இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு. அது கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் இப்பவுமே சுதந்திரம் இல்லாம தான் இருக்கு. அப்போ அந்த அஹிம்சைக்கான அந்த சக்தி இருக்கு, வைப்ரேஷன். அது அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக தான். ஏன்னா எனக்குமே ஆரம்பத்துல அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக எனக்கு ரொம்ப ஞானம் புரிஞ்சது என்ன அப்படின்னா, சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் பிரம்மகுமாரிகள்ங்கிறனால தான் என்னையுமே ரொம்ப ஈர்த்தெடுத்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஞானம்லாம் எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்மேரிடு, நீங்க ஒரு சிங்கிளாக இருக்கணும், நீங்க ஒரு செலிபசி ஒரு பிரம்மச்சரியனாக இருக்கணும், நீங்க ஒரு கன்னி வாழ்க்கை தனியாக வாழணும் என்கிற கோட்பாடு அது உணர்த்துறது பிரம்மகுமாரிகள் இயக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா பிடிச்ச ஒரு ஹைலைட் பாயிண்டே பிரம்மகுமாரிகள். அதுதான். அதனாலதான் நான் பாபா குழந்தையாகவே காரணம். அந்த பிரம்மச்சரியம், அந்த காமம்ங்கிற நிலை அது வெல்றது கஷ்டம்தான். இருந்தாலும் அதை வெல்லணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில அந்த நோ ஃபேப் சேலஞ்ச நம்ம வாழ்க்கையில லைஃப் டைம் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது தானே அது. இப்போ அப்படி சரியா? அப்போ இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய அந்த 5 அசுர குணங்களை தான் என்னவா காட்டியிருக்கிறாங்க? அங்க யுத்தம் நடந்தது போல இருக்கும். அப்போ அந்த ராஜ்யம் இழந்தது அதெல்லாம் நம்ம நிறைய வீடுகள்ல பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதம் பற்றி ஃபுல் ஸ்டோரியை நான் விளக்கம் கொடுக்குற மைண்டெல்லாம் இருக்கு. சரியா? இதில் கொடுத்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பப்படலை. சிம்பிளாக அந்த வீடியோ நம்ம கொடுப்போம். ஓகேவா? அப்போ பார்க்கலாம். அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ அதில் அவர் கொல்லுன்னு சொல்கிறாரு. உண்மையிலே அர்ஜுனன் கொன்னுட்டாரு தானே, அந்த பெரியப்பா மக்களை கொன்று குவிச்சிட்டாரு தானே. அப்போ அது இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசையில வருதா அப்படின்னா வருது. ஓகேவா? புத்தியில அவர் கொல்ல சொல்லியிருப்பார். ஓகேவா? ஏன்னா அர்ஜுனன் அழுது புரள்வாரு. என் பெரியப்பானுக்கு அங்கே அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் என் பெரியப்பா குடும்பம்,
நான் எப்படி அவங்கள கொல்றது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்ல ரொம்ப மனசோர்வு உற்று ஒரு சேடு மூமெண்ட்ல இருப்பாரு அர்ஜுனர். அவருடைய மனதின் நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணர். அப்போ அந்த டைம்ல நீ இப்படி மன வருத்தப்படுற, அவன் அப்படி நினைக்கலையே அப்படிங்கிறாரு. அப்போ அவனுக்கு பற்று இல்லைங்கிற மைண்ட்ல இருக்கிறான். அப்ப நீயும் பற்றாக இருக்காத, உன் மேல அவனுக்கு அன்பு இல்லை, கரிசனம் இல்லை, நீயும் அதை அவங்ககிட்ட நீ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ங்கிறத அந்த பற்ற வெல்லுங்க. ஏன்னா புத்தியில அப்படிப்பட்ட எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும். என்னுடைய சொந்தம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துல உலகழிய போகுது. அப்ப என் குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க அழியிறது நிச்சயிக்கப்பட்டது. அவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஞானம் கிடைக்க போறது இல்லை. நீங்க உயர்ந்த மேல்படி அடையிறதுக்கு அவங்க தடையாக இருக்கிறாங்க. அவங்கள புத்தியில இருந்து கட் பண்ணணும். அததான் அங்க மகாபாரதத்துல சொல்றாரு. அப்போ அவனை புத்தியில இருந்து வெட்டு, நீ கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க ராஜ்யமாக காட்டப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உலக ராஜ்யத்தை பிரம்மகுமாரிகள் ரீதியாக பரமாத்மா சிவத்தந்தை கொடுக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை அடையிறதுக்கு எதிரியாக இருக்கிற இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை. அப்ப இதை நீங்க வெற்றி கொள்ளணும். இதை நீங்க வெற்றி கொள்ள தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்காது. அதுதான் அந்த பாரத ராஜ்யம் அஸ்தினாபுரத்தை காட்டுறது மகாபாரதத்துல. புரிஞ்சுதா? அப்போ அந்த ராஜ்யத்தை நீங்க அடையணும். மறுபடியும் ஏன்னா நம்ம இழந்துட்டோம். அந்த கல்பம் பார்த்தீங்கன்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் பாருங்க. கடைசி சங்கம யுகத்துல வரும்போது நமக்கே தெரியுது நம்ம எல்லாத்தையுமே இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இழந்ததை மறுபடியும் அடையணும் அப்படின்னா உன் புத்தில இருந்து ஆப்போசிட்ல மறுபடியும் சண்டைக்கு வருவான். ஏன்னா அவன் தக்க வச்சுப்பான். ஏன்னா கலியுகத்தை இன்னும் ஓட்டாண்டி யுகமாக மாத்துறதுக்கு குறிப்பு நிறைய இருக்கு. இன்னும் ஒண்ணு இல்லாம தரமட்டத்துக்கு கொண்டு போற குறிப்புகளும் இருக்கும். அப்ப அவங்கள நம்ம புத்தியில இருந்து கட் பண்ணும் போதுதான் என்ன ஆகும், நம்ம பரமாத்மா சிவத்தந்தையனுடைய நினைவில் இருக்க முடியும். அப்போ வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே, கீதையில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே புத்தியில் கட் பண்ணணும். காமத்தை புத்தியிலிருந்து கட் பண்ணணும், கோபத்தை புத்தியிலிருந்து கட் பண்ண, பற்று, அகங்காரம், பேராசை அனைத்தையுமே உங்களுடைய புத்தியிலிருந்து கட் பண்ணும் போது நீங்க அதை வெற்றி கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க எங்க அகிம்சை தகர்ந்து போகுது? இம்சை நிலைநாட்டப்படுதா? இல்லை, அங்க அகிம்சை தான் நிலைநாட்டப்படும். அப்ப அகிம்சை வாழ்வங்கி வாழும். அதை தான் பிரம்மகுமாரிகள் ரீதியாகவும் சரி, மகாபாரதமும் நீங்க புரிந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு புரியும். இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க அந்த 7 days கோர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க லைஃப் டைம் நீங்க ரெகுலர் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். பிரம்மகுமாரிகள் ரீதியாக சொல்ற அந்த மகாபாரதத்தினுடைய உண்மைத்தன்மை அவ்வளோ அலாதி ரகசியங்கள் கொண்டது. அவ்வளவுமே பிஹைண்டு சீன்ல சூப்பரா இருக்கும் இந்த மகாபாரதனுடைய விஷயங்கள்லாம். பிற்காலத்துல மகாபாரதம் சம்பந்தமான ஒரு வீடியோ கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்குறேன். சரி, அப்போ ஹிம்சை நிறைந்த யுத்தத்திற்காக கீதை போதிக்கப்படவில்லை. அப்போ அஹிம்சைக்காக தான் போதிக்கப்படுதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஏன்னா பிரம்மகுமாரிகள் தான் ஒரு குரூப்பாக இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விகாரங்களை வெற்றி கொள்கிறாங்க. இது விகாரங்கள் தெரிந்து நீங்கள் வெற்றி கொண்டீங்க, நீங்கள் ஓகே. இல்லை இது வேற ஏதோ, இப்போ ஏன்னா இப்பவும் இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், எனக்கு தெரிந்த நிறைய பிராமண குரூப்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கடி அந்த கையில ஏதோ ஒரு மாதிரி அந்த 108 உத்திராட்சம் மாதிரி ஏதோ அப்படி இது பண்ணிட்டே இருப்பாங்க. கையில ஒரு கவர் மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் வேணா இதுல போட்டோ வேணா காட்டுறேன். பிராமின்லாம் இப்பவும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையில ஒரு மாதிரி ஏன்னா அவங்க பண்றது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 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 சின்ன ஒரு பைய மாரி கொத்து போட்டு உள்ளே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒர்க்கிங் டைம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ டைம்ல அந்த ஈவினிங் டு ராத்திரி அந்த நைட் டைம்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது 108 என்னதுங்கிறது கூட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லை. அந்த 108 மணிமலை, 108 நாராயணர், லட்சுமி நாராயணர் பதவி அடைகிறதுக்கு தான். ஓகேவா? அப்போ அவ்வளவு விஷயங்களை பண்றாங்க. எனி டைம் கீதையினுடைய உபதேசங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீதையினுடைய அனைத்து வேதங்கள் அனைத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. ஆனா அவங்களுடைய புத்தியில் திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரே சொல்லி இருக்கிறாரு, மற்றவங்களை நீ உன்னுடைய கொள்கைக்காக நீ கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு டைரக்டா இல்லாத இன்டைரக்டா, ஏன்னா ஸ்தூல பிராமணர்கள் கூட கொஞ்சம் சாதுக்கள் மாரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு துணிகரமான ஒரு செயல்களை செய்யக்கூடியவங்க தான் ஸ்தூல பிராமணர்கள். நம்ம ஒரு இனம் சார்ந்து நம்ம பேச விருப்பப்படலை. இருந்தாலும் கீதை மகாபாரதம் என்ன நடக்கல, ஹிம்சைக்கான ஒரு யுத்தம் கிடையாது. யாரையும் கொல்லவில்லை. பர்சனலாக நம்ம அது சம்மந்தமா ஒரு வீடியோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். சரி, அப்போ அஹிம்சைக்காக உருவாக்கப்பட்டது தான் கீதை, மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு.
சரியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் புரியணும்னா ரிப்பீட்டட் நீங்கள் பாருங்கள். இந்த மகாபாரதம் சம்பந்தமாக வேற ஒரு வீடியோ பதிவு ஒன்று கொடுப்போம். இது பிரம்மகுமாரிகள் ரீதியாக 7 days 7 நாள் வகுப்புகளில் இது கொடுக்கல. இருந்தாலும் அந்த குட்டி 7 days புக்கில் வந்து இது ஒரு பட விளக்கங்களாக வருது. இது மேல்படி ஞானங்கள். ஏன்னா பிரம்மகுமாரிகளில் நார்மல் 7 days மட்டும் கிடையாது, மேல்படி நிறைய ரகசியங்கள், நிறைய ஞான மன்னனம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃப் டைம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக புரியும். ஏன்னா துளி ஞானம் கிடையாது, கடலளவு ஞானம் இருக்குது பிரம்மகுமாரிகளில். வெறும் 7 நாள் கதை கேட்டுனாக்கி கூட உள்ளே வந்துடலாம். 7 நாள் கதை நீங்கள் பிரம்மகுமாரிகள் ரீதியாக கிளாஸ் எடுத்தாலே உங்களுக்கு திரேதா யுகத்தில் கடைசியில் ஒரு பிறவி தந்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வீடியோலாம் புது ஆத்மாக்கள்லாம் உட்கார்ந்துருந்து பார்க்குறீங்கன்னா பதம் பாக்கியம் நிறைந்த குழந்தைங்க நீங்கள், அதை வேறு யாருமே கிடையாது. அவ்வளோ பாக்கியம் உங்களுக்கு தந்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு வீடியோ சும்மா இது ஏதோ சொல்றாரு ஒரு ரகசியம்ங்கிறத உட்கார்ந்து ஒரு உண்மையா இருக்கும்போது நீங்க தெரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு திரேதா யுகத்துல ஒரு பிறவி கிடைக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க. ஓகேவா? புதுசா ஞானத்துல வந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஒரு புரிதல் உணர்வுக்காக இருக்குங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ பதிவை முடித்துக்கொள்றோம். ஓம் சாந்தி.